ஸ்ரீரங்கத்தில் சுவாமி இருந்த நேரத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியாமல் போய் என்ன வைத்தியம் பண்ணியும் குணம் ஆகலை, பழக்காதுன்னு சொல்லிட்டா. அப்போல்லாம் ரொம்ப டாக்டர்ஸ் எல்லாம் கிடையாது, கிராமத்து வைத்தியர்கள் தான். சுவாமியே பெரிய சித்த வைத்தியர். சாமிகிட்ட அந்த குழந்தைய கடத்திட்டு அழுத அம்மா அப்பா. குழந்தை எங்கேயா இருக்கட்டும், நீங்கள் போகலாம், சொல்லும்போது வந்து கூட்டின்னு போங்கன்னு விட்டார். அது அப்படியே மரக்கட்டையாக இருக்கும், அசைவே கிடையாது. சாமி தினம் காத்தால் கொஞ்சோண்டு விபூதி எடுத்து இப்படி நெத்தியில் இடுவார், உடம்புல இப்படி தடவுவார். ஒரு 3 நாள் ஆச்சு, குழந்தை சரியாக படுத்து அழிச்சின்னு போங்கன்னு விட்டார். முடிஞ்சு போச்சு. அது பிழைச்சவரே அவரோட அனுபவத்தை எழுதியிருக்கார் ஞானானந்த விலாசத்தில். அப்படி இருந்து செத்துருக்க வேண்டியவன், எங்கள் பாட்டி என்னை சண்டை போடும்போதெல்லாம் சொல்லுவா, நீ அன்றைக்கா போயிருக்க வேண்டியவன்டா, என் ஞானானந்த சாமி தான் உன்னை காப்பாற்றினாருன்னு திட்டும் போது எங்கள் பாட்டி சொல்லுவா அப்படின்னு எழுதியிருக்கார் அவர். அவருக்கு பின்னாடி ஒரு சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்து அவர் சொல்கிறார், வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஏற்ற இறக்கங்கள். நான் நாஸ்திகவாதிகளோடலாம் சேர்ந்து பகுத்தறிவு கொள்கையோடு இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கூட இருந்திருக்கேன். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட மாட்டேன், நெத்திக்கிட்டுக்க மாட்டேன். ஆனால் இவரை கண்டா மட்டும் பிடிக்கும். சாமிங்கிற மாதிரி இல்லை, சாமின்னு கூப்பிட்டா கூட தாத்தா, நம்ம தெரிஞ்ச தாத்தா. அவர் நான் வந்து சாமியை திட்டுறேங்கிறதுனாலையோ நெத்திக்கிட்டுக்கலேங்கிறதுனாலையோ நமஸ்காரம் இல்லைங்கிறனாலையோ என்கிட்ட அவர் கோச்சுன்றதே இல்லை. வா 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 ஜானகிராமா அப்படின்னு கூப்பிடுவார், பழம் கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார், ரொம்ப பிரியமாக இருப்பார். அந்த அன்புக்கு நான் கட்டுப்பட்டுடுவேன். கடவுள்னு ஒன்று இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, இந்த சாமி நிஜம்ங்கிற அளவுக்கு எனக்கு அவர்கிட்ட பழகிடுத்து. இப்போ ஒரு நாள் சொன்னாராம், இவருக்கு வேலை கிடச்சிது போய் சாமிகிட்ட சொல்லியிருக்கார், நல்லது, வேலையில் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக உழைக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலையும் நமக்கு மேலதிகாரியே சொன்னால் கூட தப்பு பண்ணக்கூடாது. அந்த வார்த்தையில் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கார். நம்ம ஏன் பண்ண போகிறோம், ஒழுங்காக வேலை செய்ய போகிறோம் தானே அப்படின்னு நினச்சிட்டார். ரொம்ப வருஷம் சர்வீஸ் ஓடி எடுத்து ஒரு தரம் இவருக்கு மேலதிகாரியாக இருந்தவர் அவரை சட்டத்துக்கு புறம்பான ஒரு காரியம் பண்ண சொல்கிறார். இவர் அது இது மாதிரி பண்ணினா பிரச்சனை ஆகுமேங்கிற, அதான் நான் பார்த்துக்கிறேன், என் கவலைப்படாத, நான் தானே சொல்கிறேன் அப்படிங்கிறார். பண்ணினார், மாட்டின்னு விட்டார். மாட்டினோடனே அவர் என்ன பண்ணார், இவர் கை காட்டிட்டு அவர் தப்பிச்சு விட்டார். இவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டார். பெரிய சமாச்சாரமான ஒரு திருட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மனசில் நினச்சிட்டார், மேலதிகாரியே சொன்னால் கூட நீ தர்மத்துக்கு விரோதமாக போகாதேன்னு சுவாமி வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதே சொன்னார், எப்படி நம்ம இப்படி கோட்டை விட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தார். சரி, இனிமேலாவது இப்போ இந்த சிறை தண்டனை கிடச்சிட்டு இல்லையோ, இதில் ஒழுங்காக இருக்கணும், அதில் ஆகாத காரியம் பண்ணாதபடிக்கு ரொம்ப சொன்னபடி கேட்டுண்டு அவள் கொடுக்குற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்டெல்லாம் ஒழுங்காக இருந்துட்டு அவளுக்கு நம்ம மேலே இறக்கம் உண்டாகிறதுக்கு வழி இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு சாமியை மட்டும் மனசில் நினச்சின்னு ஞானானந்தான்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கனவுல சாமி வந்தாராம், உனக்கு தான் விடுதலை ஆகிடுத்தாடா, இன்னும் ஏன் உட்காந்துருக்க, கிளம்பு அப்படின்னாராம். எழுந்து உட்காந்துட்டார். விடுதலையும் அல்ல ஒன்றும் அல்ல சாமி, என்னமோ நான் ஒன்றையே நினச்சின்னுக்கிறனால நீ வந்து இப்படி சொல்கிறாப்போ எனக்கு தோன்றதுன்னு. மறுநாள் காத்தால நிஜமாகவே முதல் நாள் சாமி கனவுல வந்து சொன்னபோது அவருக்கு விடுதலை ஆர்டர் டைப் ஆகிடுது, இன்ஃபர்மேஷன் காத்தால தான் வந்திருக்கு. அப்படி ஒரு விஷயத்திலையும் பக்தாள் வந்து பக்கத்தில் இருந்து அவர் அனுகிரகம் பண்ணுறார், தன்னுடைய பிரசன்ஸை புரிய வைக்கிறார்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். ஜெய்ப்பூரில் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் நபார்டுங்கிற அந்த அக்ரிகல்ச்சரல் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தார். இப்போல்லாம் ட்ரெயின் வந்துடுத்து நிறைய. அந்த காலத்தில் டெல்லி வந்து இல்லை ஆக்ரா வந்து தான் வரணுமே தவிர ஜெய்ப்பூருக்கு டைரக்டர் ட்ரெயின் இல்லாமல் இருந்தது. மெட்ராஸ்லேருந்து போகணும்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை. அவருக்கு ஜெய்ப்பூர்லேருந்து வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அவள் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அவள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே சுவாமிகிட்ட ரொம்ப ஈடுபாடு. சுவாமி பக்தாள்கிட்ட என்னென்னா நினச்சா தபோவனம் போயிடுவான். அவர் கணபதி ஹோமம் பாது பூஜை பண்ணிவிட்டு அங்கே சுவாமி பிரசாதத்தை சாப்பிட்டு அது பார்த்தா ஏதோ ஒரு நம்ம சொந்தக்காரெல்லாம் ஒன்றா சேர்ந்து கிராமத்தில் சந்திச்சுட்டு அப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஒரு ஆசிரமம், ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்னால் செகண்டரி தான். ஜாலியாக சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாள். எல்லாம் நம்ம சொந்தக்காரா, எல்லாம் ஞானானந்த குடும்பம்னு இருப்பாள். சுவாமியை அது ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். எல்லோரும் அப்படியே அன்பாக சந்தோஷமாக இருக்கணுங்கிறப்பல வேலைக்கு அவளுக்கு பிரசாதமும் ஏதோ கொடுத்து சத்சங்கத்தை கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருப்பார். ஒரு சின்ன லீவு கிடைச்சாலும் தபோவனம் போயிடுவா. வெக்கேஷனுக்கு குழந்தைகளை கொண்டு தபோவனத்தை விட்டுட்டு அப்பா அம்மா ஊருக்கு போன கதையெல்லாம் உண்டு. எந்த சுவாமிகளோட மடத்தில் இது நடக்கும்னு நான் கேள்விப்படலை. இந்த மழலை பட்டாளத்தெல்லாம் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் வச்சுண்டு
அப்பா அம்மா விட்டுட்டு குழந்தைகள் இருக்கும், அதுக்கு சாதம் பெஞ்சு ஊட்டி விட்டுண்டு அவளோட கோலி விளையாடி, கில்லி தாண்டு விளையாடி, ஓடி பிடிச்சி விளையாடி, கோவிந்தா கட்டி உருண்டு, இப்படியெல்லாம் சுவாமி பண்ணி அந்த குழந்தைகளெல்லாம் அந்த மாதிரி சுவாமியோட விளையாடினவாள்லாம் இன்றைக்கி இருக்கா. அவளுக்கெல்லாம் இன்றைக்கி வயசாகிடுச்சுனா கூட குழந்தையாக இருக்கும்போது சுவாமியோட விளையாடினவாள்லாம் இன்றைக்கும் இருக்கா. அப்படி ஞானத்தில் குழந்தைக்கும் குழந்தையாகி ஞானமுடையோர்க்கு அறிவின் மன்னனாகிங்கிற கீவாஜா அப்படி இருப்பார் சுவாமி. இவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணாமல் எந்த காரியம் பண்ண மாட்டா. எந்த ஊரில் இருந்தாலும் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது, வேறு ஊருக்கு போகணும். அதுக்கு மெட்ராஸ் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை கொண்டு ஆற்றுல விட்டுட்டு அங்கேருந்து இவர் எந்த ஊரில் போய் ஜாயின் பண்ண போகிறாரோ அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ஆஃபீஸில் கொடுத்துருக்கா. அது தவிர ஜெய்ப்பூரில் இருந்ததெல்லாம் வெக்கேட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அது லாரியில் எல்லாம் புக் பண்ணிட்டா. கேஷு ஜுவல்ஸ் மாதிரி முக்கியமானது மட்டும் இவள் எடுத்துட்டு ஒரு பஸ்ஸில், டீலக்ஸ் பஸ்ஸில் ஏறி ஜெய்ப்பூர்லேருந்து ஆக்ராவோ டெல்லியோ வந்துட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிக்கணும். அப்படி வரா. ஒரு 4-5 hours ஜேர்னி. அவள் நரமாச கர்ப்பிணியாக இருக்கா. வண்டி ஒரு இடத்துல ஒரு தாபாவில் நிறுத்தினான் சாய் சாப்பிட்றதுக்காக. அவளுக்கு கொஞ்சம் கை கால் அலம்பிக்கணுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பக்கத்தில் ஒன்றும் டாய்லெட் எல்லாம் இல்லை. டிரைவர் சொல்லிருக்கான், ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், எல்லாரும் டீ குடிக்கிறதா குடிச்சிட்டு வந்துருக்கோன்னு அனௌன்ஸ் பண்ணி இறங்கி போயிட்டான். இவா 2 பேரும் அந்த செயின் போட்டு கட்டியிருக்கார், பெட்டியை பூட்டி சாவி வச்சுருக்காருன்னா எல்லாம் வேல்யூபிள்ஸு. ஆல்மோஸ்ட் பஸ்ஸிலேருந்து எல்லோரும் இறங்கி டீ குடிக்க போயிட்டா. இவர் ஒய்ஃப் அழிச்சுண்டு எங்கேயாவது மரவடமாக இருக்குமா, ஒரு பொம்மநாட்டி இல்லையா, அதனால் அப்படி பார்த்தார். அப்புறம் தள்ளி போய் ஒரு இடம் கிடச்சிது. வேகமாக அவளால் நடக்கவும் முடியாது, ப்ரெக்னென்ட்டு. ஜலஸ்பர்சத்தை முடிச்சுன்னு கைகாலில் மீண்டு அவள் பார்க்குறா, பஸ்ஸு போயிடுது. இவா அப்படி வந்துட்டுருக்கிறத எடுத்துட்டான் பஸ்ஸை. கத்துறது அவன் காதில் விழலை. அவனும் எல்லா பேசஞ்சர்ஸும் வந்தான்னு செக் பண்ணணும், பண்ணலை. இவராலையும் ஓட முடியாது, அவளால் ஓடவே முடியாது. டிக்கெட்லேருந்து ஜுவல்ஸ்லேருந்து கேஷ்லேருந்து எல்லாம் அதில் இருக்கு. ஒன்றுத்துக்கும் வழி இல்லை. நடு ரோட்டில் நின்றுண்டு குருநாதா ஞானானந்தான்னு கத்துறார். குருநாதா காப்பாத்து. சுவாமி ஒரு தினம் சொன்னாராம், ஆபத் பாந்தவான்னு கூப்பிட்டா ஓடோடி வருவேன் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நடு ரோட்டில் நின்று கத்துறார். ஃபுல் பிரேக் போட்டு ஒரு ஜீப் ஒருத்தன் நிறுத்தான். நிறுத்தி ஹிந்தியில் பிடிச்சி திட்டுறான், நடு ரோட்டில் நிற்கிறியே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்போ நான் நிறுத்திட்டேன், வண்டி பிரேக் போடலன்னு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குமா இல்லையா? கத்துற ரோட்டில் ஓரமாக நின்று கத்தேங்க. ஒரு பொம்மநாட்டி வேறு வச்சுன்னு இருக்கேங்கிறான். இல்லைப்பா, இந்த பஸ்ஸில் என் சாமான்லாம் போயிடுத்து, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கைகால் அலுமின்னு வரத்துக்குள்ளே வண்டி எடுத்துட்டான். எல்லாமே அங்கே தான் இருக்குது. அவன்கிட்ட என்ன, இந்த 3ஆம் மனுஷன்ட்ட என்னத்தை சொல்கிறது, எனக்கு எல்லாமே அதில் தான் இருக்குது அப்படின்னோடனே, அப்படியா ரொம்ப தள்ளி போயிட்டானே, சரி நீ ஏறு வண்டியில், நான் எப்படியா சேஸ் பண்ணி பிடிச்சிட்றேன், உன்னை ஏற்றி விட்டுறேன், கவலைப்படாத. எனக்கு என்ன தருவேன், நீ என்ன கேட்டாலும் தரேன். அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ஏற்றினான். அடித்தா வாயு வேகம், மனோ வேகம், செம்ம ஸ்பீடு. சேஸ் பண்ணி பஸ்ஸை தாண்டி கொண்டு போய் அப்படி நிறுத்திட்டான். ஏதோ ஒரு ஜீப்பு குறுக்க நிறுத்துறதுன்னு அவன் பிரேக் போட்டு நிறுத்தினான். ஏன்டா குறுக்க வண்டி நிறுத்தினான்? அவன் கத்துறான், இவன் பதில் கத்துறான். ஏன்டா டே, 2 பேர் பேசஞ்சர்ஸ் இறங்கியிருக்கா, அது கூட பார்க்காம நீ வண்டி எடுத்துவிட்டியே, அவருடைய பெட்டியெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு இவன் பதிலுக்கு சத்தம் போட. அப்புறம் அவன் ராம் குருஜின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுண்டு இவர் வண்டிக்குள்ளே ஏறிட்டார். ஒய்ஃபை ஏறுன்னு ஏறிட்டான். இவன் கிடுக்கிடுன்னு இந்த பொட்டியை திறந்து அதுலேருந்து பணத்தை எடுத்து அவனுக்கு எதாவது கொடுக்கணுமே. ஆளை காணும், போயிடுத்து ஜீப், அவ்வளோதான். அவன் யாருன்னே தெரியாது. இது சுவாமிகள் மகா சமாதி ஆனதுக்கு அப்புறம் நடந்த சமாச்சாரம். ஆஃப்டர் 1974 அவள்லாம் இன்றைக்கும் இருக்கான். நம்மளோட கான்டாக்டில் இருக்கிறவா தான் இன்றைக்கும் அவள்லாம் இருக்கா. அவள் குழந்தைகள்லாம் இன்றைக்கி அந்த குழந்தையெல்லாம் பிறந்து ரொம்ப பெரியவன் ஆகிட்டான். எந்த நிலையில் இருந்து யார் எப்போ மறந்து ஒரு தரமாகில் குருநாதா என்று சொன்னால் திறந்து வழி காட்டுவான், திரும்பி வராதிருக்கன்னு பாட்டு. இருக்கிற இடத்துல பிரார்த்தனை பண்ண வேண்டியதுதான். என்ன நினைச்சாலும் நியாயமான பிரார்த்தனைகள் சத்தியமாக சுவாமிகிட்ட நடக்கும்.
இன்றைக்கி அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கருணாமூர்த்தியாக சுவாமி